ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பார்த்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ எல்லோரும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பாபின் வச்சு சொல்லித்தர போகிறேன். நார்மல் நீடில் எம்ப்ராய்டரி த்ரெட். இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நான் 5 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அது வந்து நீடில் ஆட் பண்ணும் போது 10 ஸ்டாண்ட் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் நாட் போட்டு நீங்கள் வச்சுக்குங்க. பாருங்கள், பாபின் எதுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பாபின் வச்சு தான் ஒரு அழகான ஃப்ளவர் சொல்லித்தர போகிறேன். இதை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே அது நல்லா புரியும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாபின் வந்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாபினோட அவுட்டர் இருக்குது இல்லையா, கீழே இருக்கிற அந்த அவுட்டருக்கு வெளியே நீங்கள் வந்து நீடில் கீழேருந்து நீங்கள், நான் இன்னும் கூட தள்ளி கூட காணும், கீழேருந்து நீங்கள் மேலே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பாபினை வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இப்போது இந்த பாபினோட சென்டர் பகுதியில் நடுவில் கேப் வரும் இல்லையா, அந்த சென்டர் பகுதியில் நீங்கள் வந்து நீடில் வந்து விட்டு கீழே எடுக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். இப்போது அதோட பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து நீடில் வந்து கீழேருந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கணும். இது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். பாபினோட வெளியிலேருந்து நீங்கள் எடுக்கணும். பாபினுக்கு இன்னரில் அவுட்டர்லேருந்து எடுத்து இன்னரில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து போடணும். நீங்கள் யோசிப்பீங்க, இந்த பாபினை வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ண முடியும், நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா புரியும். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இது வந்து பக்கத்தில் திரும்பவும் வந்து நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ அது பக்கத்தில் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா இது வந்து ஃப்ளவர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 10 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து 10 ஸ்டாண்ட் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பாபினில் இதே போல் அவுட்டர்லேருந்து எடுத்து இன்னரில் வந்து போடணும். இதே போல் தொடர்ந்து போடணும். தொடர்ந்து போடும்போது தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அவுட்டர்லேருந்து எடுத்து இன்னருக்குள்ளே ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வரணும். அவுட்டர்லேருந்து எடுத்துட்டு இன்னரில் நீங்கள் பாபின் வர இன்னரில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த எம்ப்ராய்டரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மொபைல் நம்பரும் நான் தரேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன என்கிட்ட
டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணவங்க எனக்கு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் வந்து வரப்போகிறோம். பக்கத்தில் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது போட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணுங்கள், நாட் போட்டுருங்க. நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ கீழே நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த பாபின்னு சுற்றி நடுவில் பாருங்கள் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். இல்லை கட்டர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். அது ஒரு மிடில் தான் நீங்கள் கட் பண்ணோம். பாபின் இருக்குது இல்லையா, அதோட வெளி பகுதியில் மிடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். சிசரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை கட்டரும் யூஸ் பண்ணலாம். பொறுமையாக சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். பொறுமையாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணிட்டோம். நீங்கள் மிடில் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து அழகாக வரும். நீங்கள் அந்த ஸ்டிச் வந்து கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பாபினை வந்து இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேப் விட்டோமோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு பாதி த்ரெட்டு வந்து வெளியே இருக்கும், பாதி த்ரெட்டு வந்து உள்ளே இருக்கும். இப்போது இந்த பாபினை வந்து லைட்டாக வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி எடுக்கும் போது அது மேலே வரும் பாருங்கள். இப்போ மேலே வந்த பிறகு அழகாக இது வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவரை வந்து அழகாக த்ரெட்டை வந்து அழகாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணோன்னு நான் சொல்கிறேன். வேறு கலர் த்ரெட்டு வந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நீங்கள் 3 ஸ்டாண்ட் எடுக்கலாம், 4, 5 எத்தனை ஸ்டாண்ட் வேணால் எடுக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, இதோட மிடில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அன்ஈவனாக இருக்குல்ல, அந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிசர் வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. ஈவனாக ஆக்குங்க. நீங்கள் பக்கத்தில் போடும் போது உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்றப்பல நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கேப் விட்டனால எனக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துருக்கு. நீங்கள் பக்கத்தில் போடுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா, இது ஒரு மிடில் வந்து நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல. இப்போ இது ஒரு மிடில் இருக்குது பாருங்கள். இந்த மிடில் வந்து நீங்கள் த்ரெட்டை எடுத்துட்டு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம போட போகிறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நீடில் வந்து லூஸாக விட்டு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் மிடில் போட போகிறேன். நீங்கள் அவுட்டெல்லாம் சுற்றி ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் வந்து போட்டுக்குங்க. இதில் வந்து நீங்கள் 1 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை நிறைய வேணும் உங்களுக்கு பஞ்சாக வேணும்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் போடணும். நான் அது பக்கத்துலேயே நான் போடுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸில் சாரீலலாம் நீங்கள் போடலாம். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு தரும். நான் கொஞ்சம் லூஸாகவே விட்டு போடுறேன். அது வந்து உங்களுக்கு ரிங் நாட்டாக வந்துடும். நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வரும், லூஸாக விட்டு போட்டிங்கன்னா இதில் வந்து ரிங் நாட்டாக வரும். நம்ம பண்ண ஸ்டிச்சை வந்து நான் இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ 3 தான் போட்டிருக்கேன். இப்போ இது இன்னொன்று போடும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். மிடில்லே நீங்கள் எடுத்து போடுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம், நீங்கள் ரிங் நாட்டும் போடலாம். உங்களுக்கு எந்த நாட் போட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி போடுங்க. நம்மளுக்கு அந்த டவுன் ஷேப் வந்து வரணும். ஸோ நான் அந்த ரிங் நாட்டுக்குள்ளே இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன்.
இப்போ நீங்கள் சிம்பிளாகவும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை ரிங் நாட் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக இது போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். கீழே வந்து நாட் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து அழகாக நம்ம போட்டுட்டோம். பாபின் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.